நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக 3-4 விஷயம் தான். ஒன்று, வாழ்க்கை முழுக்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும். எனக்கு அது பிடிக்காது, ஆனால் பிடிச்ச மாதிரியே நடிச்சிட்டு வாழ்றது. 2வது, அந்த ப்ரெஷர். என் மனதளவில் நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை உனக்காக சும்மா விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாழ முடியாது. 3வது, என்னதான் நான் ஒளிச்சு மறைச்சி என் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுத்துட்டேன்னாலும் ஒரு கட்டத்தில் அது என்னை மீறி வெளியில் வரும். அப்போ பிரச்சனை வரும், கசப்புணர்வு வரும். ரைட்டா? இந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால நான் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்கல, என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்க விரும்பலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் காதலுக்காக நீ வேற நான் வேறெல்லாம் இல்லாமல் 2 பேரும் ஒன்று தான். நான் தான் நீ தான் நான். சுயத்தை இழந்து போதல் தான் காதல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுக்கு எனக்கு யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? நானும் அப்படிதான் சார். எதுக்கு ஒண்ணுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாத்துலயும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பேன். பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாருன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதான் அப்படின்ற அளவுக்கு நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி பேசிட்டே இருப்பேன். எங்கேயாச்சும் வர சொன்னா வரமாட்டேன். அப்படி இல்ல நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அவருக்கு ட்ரெஸ் குடுப்பேன். ஒரு முறை அப்படிதான் அவர் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது பைக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்லயே அவுட்டு. இப்ப அவர் இல்ல. இன்னும் அவருக்காக நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நான் யாருக்கிட்டயும் நான் இன்னொருத்தர பார்க்கணும், இன்னொருத்தர லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல. எனக்காக நான் அவரு சொன்னத நான் விட்டு குடுத்திருந்தா, இ இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். என்னுடைய பிடிவாதத்தால அவருடைய உயிரே இழந்துட்டாரு. இன்னும் அவருக்காக வாழ்ந்துட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் அவர நினைச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் பேசுறதும் அவர நினைச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அவர் இல்லாமலாம் வாழறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் சாகணும்னு நினைச்சேன். சூசைட் பண்ணிக்கிட்டேன். அவர் இல்ல போயிட்டாரு. நமக்காக போயிட்டாருன்னு சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். 15 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். கோமா ஸ்டேஜ் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி? அதாவது கடவுளுக்கே பிடிக்கல. நான் போறது ஓகே. எனக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப கடவுள் கூப்பிட்டுக்கிட்டோம். அதுவரைக்கும் நான் யாரையும் நினைக்க மாட்டேன். அவர நினைச்சு தான் வாழுவேன். எனக்காக இறந்தவருக்கு நான் இன்னும் அவருக்காக தான் நான் வாழ்வேன். இது பைத்தியக்காரன் தனன்னு நினைச்சாக்கா அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவர்தான். இந்த பக்கம் பெருவாரியர்கள் கை தட்டினீங்களே, நீங்க குறிப்பா நீங்க 2 பேரும். சார் இது ரொம்ப உண்மையான லவ் சார். இல்ல உங்க தியரிப்படி இது அட்டர் ஸ்டூபிடிட்டில. இல்ல உங்களுடைய தியரிப்படி இது அட்டர் ஸ்டூபிடிட்டில. ஏன்னா அவர் இல்லவே இல்லை. ரைட்டா? அவர் இல்லவே இல்லை. அப்புறம் என்ன அவருக்காக நீங்களே வாழ்ந்துக்கிட்டு நீங்களும் சாகுறீங்க. அவர் சாப்பிடாத அன்னைக்கு நீயே சாப்பிடாம இருக்க முட்டாளா நீன்னு தான் கேட்குறீங்க பெருவாரியா. ரைட்டா? நிச்சயம் அவர் திரும்ப வரப்போறதில்ல. ஆனா நீங்க 2 உங்களை அறியாம கை தட்டினீங்களே பொய் எப்படி சொல்றது தெரியல சார். பக்கத்துல. சார் நான் வந்து அவங்க இப்பவும் சொல்றேன். அவங்க திருப்பி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதை இப்பயும் நான் ஸ்டூபிடிட்டின்னு தான் சொல்வேன். பிகாஸ் ஷீ ஸ்பாயில்ட் ஹர் லைஃப். பட் இப்பவும் நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐ எம் லிவிங் அ லைஃப் விச் ஐ வுட் ஹவ் லிவ்டு வித் ஹிம் அப்படின்றதுக்கு தான் நான் கிளாப் பண்ணேன். சீரியஸா அதுக்கு இப்ப கூட நான் கிளாப். பட் ப்ராக்டிக்கலா ரியாலிட்டியில நீங்கெல்லாம் முதல்லேருந்து பேசின ஆங்கிள்லேருந்து இதை எடுத்து பார்த்தா ப்ராக்டிக்கலா இது ரியாலிட்டி இல்லை. அந்த பொண்ணு ஷி ஹாஸ் டு கோ ஆன் வித் ஹர் லைஃப் இல்லையா? சார் இதுல என்ன சார் ப்ராக்டிக்கல் இல்ல? ஐ ஹவ் டிசைடட் மை லைஃப் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். மை பாத் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஹீ இஸ் நோ மோர். அதுதான் நான் திருப்பி சொன்னேன். அவங்க திருப்பி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது சூசைடே விட்டுருங்கம்மா. stupidity. சூசைடே விட்டுருங்க. இறந்து போன ஒருவரை மட்டும் நினைத்து கொண்டே வாழுதல் என்பது என்ன வாழ்க்கை? இட்ஸ் அ கம்ப்ளீட் இமோஷன், ரைட்? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போதே அவனே நினைச்சிட்டு வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நீங்க சொல்றதுபடி நீங்க 2 பேரும் அதான் முதல்ல சொன்னீங்க எல்லாருமே கூட. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது கூட அவரையே நினைத்து கொண்டு வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை. இட் இஸ் ஸ்டூபிடிட்டின்னு சொன்னீங்க. ஆனா செத்து போன ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே வாழ்றது மட்டும் எப்படி ஒரு இமோஷனலான அற்புதமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க? நாங்க எதுக்கு கை தட்டினோம்னா, அவங்க லைஃப் இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்றத நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அத மட்டுமே நெனச்சுக்கிட்டு மத்த எதுவுமே பண்ணாம அவங்க இல்ல. அவங்க லைஃபோட மத்த கோல்ஸையும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு அதெல்லாம் ஒண்ணுமே அவங்க சொல்லல. நீங்களாவே எல்லாரும் அதுக்காக மட்டும் தான் நாங்க ஒரு கை நிமிஷம் தட்டணும்னு புரிஞ்சுங்க. சொல்ல வரேன். அதாவது ஒரு வாதத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்க அறிவை நீங்க முன்னிறுத்த முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இல்ல நீங்க கை தட்டினதுக்கு பின்னால உங்க அறிவு முன்னால வரல, உங்க மனசு முன்னால வந்துச்சு. இப்ப பேசுறப்ப உங்க மூளை முன்னால வருது, மனசு பின்னால போகுது. நீங்க அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலாமா? அவர் செத்து போயிட்டார், அவர் நினைச்சுக்கிட்டே நான் வாழ்றேன்னு சொன்னதுக்கு உங்கள்ட்ட பலத்த கைத்தட்டல் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறது மட்டும் தான் என் கேள்வி. அப்போ உங்க இந்த விளக்கம்லாம் கொடுக்கல. அவர் இறந்து விட்டார் என்றாலும் கூட என்னுடைய கடமைகளை நான் ஒழுங்காக செய்கிறேன், அம்மா அப்பாவுக்கு தேவையான செய்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லல அவங்க. நான் கை தட்டினதுக்கான காரணம் அவன் மேல் வைத்திருந்த அன்பிற்காக. அந்த லவ். அந்த லவ். இட்ஸ் ஃபார் தி லவ் ஷீ ஹேஸ் ஃபார் ஹிம். ஓகே ஓகே. வேற எதுக்காக கை தட்டினீங்க? சார் அவங்க எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன் சார் இந்த சுச்சுவேஷன்ல. ஆ. சார் நாங்கெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் அந்த இடத்துல அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணது கரெக்ட். கரெக்ட். ஓகே. அவன் இறந்து போனாலும் நான் அவனுக்கோசம் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க சார். அதுக்கோசம் கை தட்டினேன் சார். ஓகே. இது ஆக்சுவலா ஸ்டூபிடிட்டா தெரியல சார். ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ஆக்சுவலா பெருமையா தான் நினைச்சேன். இருக்கு. கண்டிப்பா உண்மையா ரொம்ப பெருமையா இருக்கு. கண்ணுல தண்ணியே வந்துருச்சு சார்.
ஆ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஐ மீன் எப்படி சொல்ல, அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்க லவ் கண்டிப்பா அவங்க கூட தான் சார் இருப்பாங்க. கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டாங்க, கூட தான் இருப்பாங்க. ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் காதலில் சுயத்தை இழக்கலாம்? சார் அது காதல்ங்கிறது ரத்தத்தில் கலந்த விஷயமாயிருச்சு. அது என்னது ஒரு அன்னிச்சை செயல் மாதிரி, தும்மல் இருமல் மாதிரி காதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அன்னிச்சை செயல் தான். அது வரும்போது நான் அவர் வந்து என்னோட உள்ள ஃபுல்லாக கலந்துருக்கும் போது நான் அவருக்காக நான் எல்லாத்தையும் இழக்கிறது நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு அதில் சந்தோஷம்தான். அவருக்கு அதிகமாக மேக்கப் பண்ண பிடிக்காது அப்படின்னா ஓகே, நான் அக்செப்ட். அவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும்னா ஓகே, நான் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவருக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன். அவரே என் லைஃப்னு இருக்கும்போது அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி. ம்ஹும்.